ஸ்ரீசைல கஷேத்திரத்திலே சுவாமிக்கு மல்லிகார்ஜுனர் அப்படின்னு பேரு. 12 ஜோதிர்லிங்கங்களிலே விசேஷமான ஒரு லிங்கம். இந்த க்ஷேத்திரமானது ஜோதிர்லிங்கம் சக்தி பீட்டம் ரெண்டுமே சேர்ந்து விளங்கக்கூடியதான க்ஷேத்திரம். ஜோதிர்லிங்கம் சக்தி பீட்டம் ரெண்டுமே விளங்கக்கூடியதான முக்கியமான க்ஷேத்திரம். மன்னிக்கணும், இந்த க்ஷேத்திரம் ஜார்க்கண்டிலே விளங்குறது. மனசிலே இருக்கக்கூடியதான எல்லா விதமான அஞ்ஞானங்களையும் எல்லா விதமான அழுக்குகளையும் அழிக்கக்கூடியவளாக அம்பிகையானவள் துர்கா பகவதியாக பிரகாசிக்கிறா. அது மட்டும் இல்லாம பக்தனுடைய ஹிருதயத்திலே விளங்கக்கூடிய சுத்தமான ஆசைகளை பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடியவளாகவும் அம்பிகையானவள் பிரகாசிக்கிறா. கோவிலுக்கு நீங்க போனேன் அப்படின்னு சொன்னாக்க அந்த அம்பாளுடைய கோபுரத்தையும் சுவாமியினுடைய கோபுரத்தையும் விமானத்தையும் ஒரு பட்டு நூலால இணைச்சிருப்பா. எப்பொழுதும் நம்ம எல்லா சிவக்ஷேத்திரங்களுக்கும் நம்ம போனாலும் நம்ம டிரெக்டா சுவாமியை தரிசனம் பண்ண முடியும். அந்த க்ஷேத்திரத்துல சுவாமியை ஏன் தரிசனம் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டாக்க, இன்னமும் சொல்லணும்னு சொன்னாக்க தாரா மகாவித்யை தசமகா வித்யைகளிலே ஒவ்வொரு மகாவித்யைக்கும் ஒவ்வொரு துர்கா ரூபமானது உண்டுங்கிறத சாஸ்திரம் சொல்லுறது. श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनकशंकरो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां पाशाङ्कुशेक्षुकोतण्डपञ्चबाणलसत्कराम् उद्यत्सूर्यनिभां वन्दे महात्रिपुरसुन्दरीं विश्वकारणनेत्राढ्यां श्रीमत्त्रिपुरसुन्दरीं बन्धकासुरसंहर्द्रीं कामाक्षीं तामहं भजे सुवर्णाङ्गीं रत्नशोभाढ्यां शुकहस्तां सुचस्मतां काञ्चीनिवासिनीं वन्दे कामाक्षीं कामितार्थ ஸ்ரீமாத்ரே நமஹ. ராஜராஜேஸ்வரியான காமாட்சி பரதேவதையினுடைய அவ்வியாஜமான கருணா கட்டாட்சத்தோட கூட்ட ராஜவாராகி அம்பிகையினுடையதான் அனுகிரக விசேஷத்தோட கூட்ட 51 சக்தி பீட்டங்களுடையதான பிரபாவத்தை சிந்தனை செய்து கொண்டே இருக்கும். வஜ்ரேஸ்வரி சக்தி பீட்டத்தினுடையதான வைபவத்தை போன பிரவச்சனத்திலே நாம சிந்தனை பண்ணினோம். ஒவ்வொரு பிரவச்சனத்திலேயும் ஒவ்வொரு சக்தி பீட்டத்தினுடையதான வைபவத்தை, ஒவ்வொரு எபிசோடிலையும் ஒவ்வொரு சக்தி பீட்டத்தினுடையதான பிரபாவத்தை நாம சிந்தனை செய்து கொண்டிருக்கோம். இந்த சக்தி பீட்டங்களுக்கெல்லாம் பிரத்யட்சமா தான் போய் தரிசனம் பண்ணணும், நேரிலே தான் போய் தரிசனம் பண்ண வேண்டும் எனும்படியான அவசியம் கிடையாது. வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் நேர போய் பிரத்யட்சமாக அந்தந்த சக்தி பீட்டங்களிலே விளங்கக்கூடியதான தேவி மூர்த்தங்களை தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். வாய்ப்பு இல்லாதவர்கள் நம் வீட்டில் இருந்தபடியே, நம்ம எங்க இருக்கோமோ நம் வீட்டில் இருந்தபடியே அந்த சக்தி பீட்டங்களை மனசால நினைச்சாலே, மனசால ஸ்மரிச்சாலே நமக்கு பரதேவதையினுடைய கிருபா கடாட்சம் பரிபூரணமாக ஏற்படும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இருந்தாலும் இந்தந்த சக்தி பீட்டங்கள் இந்தந்த இடங்கள்ல தெரிஞ்சுக்கிறது இருக்கு அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த சக்தி பீட்டங்களுடைய வைபவத்தை நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதற்காக வேண்டித்தான் ஒவ்வொரு சக்தி பீட்டத்தை பற்றியுமே நாம விசேஷமாக சிந்தனை செய்து கொண்டே இருக்கும். அந்த வரிசையிலே அடுத்த சக்தி பீட்டமானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சக்தி பீட்டம். இதுவரைக்கும் நம்ம விசேஷமாக தேவியினுடையதான பல்வேறு அங்கங்கள் விழுந்த சக்தி பீட்டங்களை சிந்தனை பண்ணினோம். இன்னைக்கு பார்க்க போற சக்தி பீட்டம் எதுன்னு கேட்டாக்க, பவானியினுடையதான ஹிருதயம் விழுந்த சக்தி பீட்டம். அதுதானே, இந்த ஹிருதயம் தானே சரீரத்திலே விளங்கக்கூடியதான எல்லா அங்கங்களுக்குமே ஆதாரமா விளங்கக்கூடியது அந்த ஹிருதயம்தான். அந்த ஹிருதயமானது எவ்விடத்திலே விழுந்தது அப்படின்னு கேட்டாக்க, வைத்தியநாதம் அப்படிங்கிறதான ஒரு சக்தி பீட்டம். டியோகர் அப்படின்னு சொல்லுவா அந்த க்ஷேத்திரத்தை. வெஸ்ட் பெங்காலிலே விளங்குறது. அந்த வைத்தியநாத க்ஷேத்திரத்திலே சுவாமிக்கு வைத்தியநாதர்னு பேரு, அம்பாளுக்கு ஜெயதுர்கா அப்படிங்கிறதான நாமத்தோட விளங்கக்கூடிய மூர்த்தியாக அம்பாள் இருக்கா. ரொம்ப அதிமுக்கியமான ஒரு சக்தி பீட்டம். இந்த சக்தி பீட்டத்திலே எப்படின்னா, ஜோதிர்லிங்கமும் சக்தி பீட்டமும் சேர்ந்து விளங்கக்கூடியது ரொம்ப ரொம்ப அபூர்வமானது. ஒரு சிவாலயத்திலே, ஒரு ஆலயத்திலே இந்த ஜோதிர்லிங்கம் சக்தி பீட்டம் ரெண்டுமே விளங்குறதுங்கிறது ரொம்ப அதிசயமானது, அபூர்வமானது. காஷி கஷேத்திரத்திலே கூட விஸ்வநாதர் ஜோதிர்லிங்கம் தான். ஆனா விஸ்வநாதருக்கு தனி ஆலயமானது உண்டு. விஷாலாட்சி சக்தி பீட்டம், விஷாலாட்சி தனி ஆலயத்திலே தான் இருக்கா. ஜோதிர்லிங்கமா விளங்கின பொழுதிலும் கூட க்ஷேத்திரத்திலே 2 மூர்த்தங்களும் இருக்காளே தவிர தனித்தனியா தான் காஷி கஷேத்திரத்தில் இருக்கா. அது போல இந்த ஜோதிர்லிங்கம் சக்தி பீட்டம் ரெண்டுமே ஒரே க்ஷேத்திரத்திலே விளங்குறது அப்படின்னு சொன்னாக்க, அது 2 க்ஷேத்திரம் தான். ஒன்னும் ஸ்ரீசைலம், இன்னொன்னு வைத்தியநாதம். இந்த 2 க்ஷேத்திரத்தை
கோவில்லையுமே சுவாமியினுடைய ஜோதிர்லிங்கமும் அதே கோவிலிலே விளங்குறது. தேவியினுடையதான அது போல தேவியினுடையதான சக்தி பீட்டமும் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாக்க ஒரே க்ஷேத்திரத்திலே விளங்குறது. ஸ்ரீசைல க்ஷேத்திரத்திலே சுவாமிக்கு மல்லிகார்ஜுனர் அப்படின்னு பேரு. 12 ஜோதிர்லிங்கங்களிலே விசேஷமான ஒரு லிங்கம். அது போல அம்பாளுக்கு பிரமராம்பிகா அப்படின்னு பேரு. 18 மகா சக்தி பீட்டங்களிலே முக்கியமான சக்தி பீட்டமாக பிரமராம்பா சக்தி பீட்டமானது விளங்குறது. ஸ்ரீசைலமேதா மகாமேரு ஸ்ரீவித்யா ஸ்வரூபிணியாக ஸ்ரீராஜராஜேஸ்வரியாக மகா திரிபுர சுந்தரியாக அந்த க்ஷேத்திரத்துல அம்பாள் இருக்கா அப்படின்னு சொல்லுவா. அஷ்டபுஜத்தோட விளங்கக்கூடிய துர்கா பரமேஸ்வரி ஸ்வரூபமாக கிரூரமான மகிஷாசுரனை சமஹரிக்க கூடியதான கோலத்திலேயேதான் ஸ்ரீசைலத்திலே விளங்கக்கூடிய பிரமராம்பா இருக்கா. ஸ்ரீசைலத்தை பத்தியும் தான் நாம இன்னொரு சக்தி பீட்டத்திலே பார்க்க போறோம். இந்த க்ஷேத்திரமானது ஜோதிர்லிங்கம் சக்தி பீட்டம் ரெண்டுமே சேர்ந்து விளங்கக்கூடியதான க்ஷேத்திரம். அதே போல இந்த வைத்தியநாதம் அப்படிங்கிறதான க்ஷேத்திரமும் கூட டியோகரிலே விளங்குறது இல்லையா. இங்கே விளங்கக்கூடியதான இந்த வைத்தியநாத க்ஷேத்திரமும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஜோதிர்லிங்கம் சக்தி பீட்டம் ரெண்டுமே விளங்கக்கூடியதான முக்கியமான க்ஷேத்திரம். மன்னிக்கணும், இந்த க்ஷேத்திரம் ஜார்க்கண்டிலே விளங்குறது. இப்பொழுது ஜார்க்கண்டுல இந்த ஜார்க்கண்ட் ஸ்டேட்டுல இந்த டியோகர் அப்படிங்கிறதான ஒரு க்ஷேத்திரமானது விளங்குறது. இவ்விடத்திலே வைத்தியநாதருடையதான ஆலயமானது விளங்குறது. அந்த வைத்தியநாதர் அம்பாளுக்கு ஜெயதுர்கான்னு பேரு. 51 சக்தி பீட்டங்களிலே பவானியினுடையதான ஹிருதயம் விழுந்த இடம், தாக்ஷாயணியினுடைய ஹிருதயமானது விழுந்த இடம். அந்த க்ஷேத்திரத்திற்கு அதிபதியாக பகவதியானவள் ஜெயதுர்கா அப்படிங்கிறதான ஒரு நாமத்தோட பிரகாசிக்கிறா. ஜெயதுர்கையினுடையதான பைரவராக சாட்சாத் வைத்தியநாதர் அப்படிங்கிற நாமத்தோட பரமேஸ்வரன் பிரகாசிக்கிறார். இதுவும் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஜோதிர்லிங்கம் சக்தி பீடம் ரெண்டுமே சேர்ந்து விளங்கக்கூடியதான க்ஷேத்திரம். அதே போல தமிழ்நாட்டிலேயும் ஒரு க்ஷேத்திரமானது உண்டு. இது 51 சக்தி பீட்டங்களிலே சேராது. சக்தி பீட்டம்னு நாம சொன்னாலும் கூட தமிழ்நாட்டிலே விளங்கக்கூடியதான இந்த ஆலயமானது 51 பீட்டங்களிலே வராது. ஆனாலும் கூட அதி விசேஷமான ஒரு சக்தி பீட்டம் ராமேஸ்வரம். அந்த க்ஷேத்திரத்திற்கு சமானமான க்ஷேத்திரம் இல்லை. ராமநாதர் 12 ஜோதிர்லிங்கங்களிலே விசேஷமான மூர்த்தியாக பிரகாசிக்க கூடியவர் ராமநாதேஸ்வரர் அப்படின்னு பரமசிவனுக்கு நாமா. அது போல அம்பாளுக்கு பர்வதவர்தினி அப்படிங்கிறதான ஒரு நாமத்தோட பிரகாசிக்க கூடிய மூர்த்தியாக சேது பீட்ட நாயகியாக சக்தி பீட்டங்களிலே சேது பீட்டத்தினுடையதான அதிர்ஷ்டான மூர்த்தியாக சேது பீட்ட நாயகியாக அம்பாள் பிரகாசிக்கிறா அப்படிங்கிறது. அப்படி அநேக விடங்களிலே நமக்கு பரதேவதையனுடைய ஆலயமானது விசேஷமா விளங்கிய பொழுதிலும் கூட சக்தி பீடமும் ஜோதிர்லிங்கமும் ஒரே க்ஷேத்திரத்திலே விளங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அப்படி இந்த வைத்தியநாத க்ஷேத்திரமானது பராசக்தியினுடையதான ஹிருதயம் விழுந்த ஸ்தானம் அப்படிங்கிற காரணத்தினாலே மகா பவித்திரமானது. தேவியானவள் அவ்யாஜ கருணாமூர்த்தியாக கருணையே வடிவானவளாக பிரகாசிக்க கூடியவளாக இருக்கா. ஹார்த பீட்டம் வைத்தியநாதே, அதாவது அந்த க்ஷேத்திரத்திற்கு வைத்தியநாதம்னு தான் பேரு. இப்போ நாம டியோகர் அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்தை சொல்றாளே தவிர அந்த க்ஷேத்திரத்திற்கு வைத்தியநாதம் அப்படின்னு தான் பேரு. ஹார்த பீட்டம் அப்படின்னு அம்பாளே சொல்றா. பைரவர்கிட்ட எல்லா சக்தி பீட்டங்களையும் தேவியானவள் சொல்றா இல்லையா. தன்னுடைய சக்தி பீட்டங்கள் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத பைரவர் கேட்கிறார் அம்பாள் கிட்ட. அம்மா, உங்களுடைய சக்தி பீட்டங்கள் எங்கெங்கே விளங்குறது, அந்த சக்தி பீட்டங்களுடைய மகிமையெல்லாம் சொல்லுங்கோ அப்படின்னு தேவியை பிரார்த்தனை செய்து கொள்ளும் பொழுது அந்த தேவியானவள் என்ன செய்யறான்னு கேட்டாக்க தன்னுடைய சக்தி பீட்டங்கள் மகத்துவத்தை விசேஷமாக சொல்றா. அப்படி என்னுடைய ஹிருதயம் விழுந்த இடம் அப்படிங்கிறா பராசக்தி. அம்பாளே சொல்றா, என்னுடையதான ஹிருதயம் விழுந்த இடம் எதுன்னா ஹார்த பீட்டம் வைத்தியநாதே. தேவியினுடைய சக்தி பீட்டங்கள்ல வைத்தியநாத பீட்டமானது ஹார்த பீட்டம், ஹிருதயமானது விழுந்த க்ஷேத்திரம். இது போல ஹிருதயம் விழுந்த இன்னொரு க்ஷேத்திரமும் உண்டு. அது என்ன க்ஷேத்திரம் அப்படின்னு கேட்டா குஜராத்திலே விளங்கக்கூடியதான அம்பாஜி அப்படிங்கிறதான க்ஷேத்திரம். ஆனர்தனேஷு ஸ்ரீ அம்பா அப்படின்னு சொல்லுவா. அந்த க்ஷேத்திரமானது மகா பவித்திரமானது. ராமச்சந்திர மூர்த்தியும் கிருஷ்ணனும் அம்பிகையை உபாசிச்ச விசேஷமான ஒரு க்ஷேத்திரம். அதாவது ஒரே க்ஷேத்திரத்துல எப்படி ஹிருதயமானது 2 இடத்திலே விழ முடியும்?
ஹிருதயம் ஒண்ணுதானே, ஒன்னா இருந்தா ஒரு இடத்துல தானே விழ முடியும். எப்படி குஜராத்லயும் நீங்க விழுந்திருக்குன்னு சொல்லேன், அந்த காபர் ஹில்ஸுக்கு மலை உச்சியில அம்பாளுடைய ஹிருதயம் விழுந்ததுன்னு சொல்லேன், அங்க அம்பாளுக்கு அம்பாளுடைய ஹிருதயம் விழுந்த இடத்திலே ஒரு கோவிலும் இருக்கு. அதே மாதிரி வைத்தியநாதத்திலேயும் தேவியனுடைய ஹிருதயம் விழுந்ததுன்னு நீங்க சொல்றீங்களே, அது எப்படின்னா ஒவ்வொரு கல்பத்திலேயும் பராசக்தியானவள் என்ன செய்யறா அப்படின்னு கேட்டாக்க லீலா வினோதமாக ஒவ்வொரு க்ஷேத்திரத்தில் தன்னுடையதான ஹிருதயம் விழும்படியாக செய்தாள் அப்படின்னு நாம் அர்த்தம் பண்ணிக்க வேண்டியது. அதாவது இந்த க்ஷேத்திரத்துலதான் ஹிருதயமானது விழுந்தது, இதுதான் உண்மை, இது பொய் அப்படிங்கிறது கிடையாது. ரெண்டு க்ஷேத்திரத்திலையுமே பகவதியினுடையதான ஹிருதயமானது விழுந்தது சத்தியமான விஷயம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா ஒவ்வொரு கல்பத்திலேயும், அதாவது ஒவ்வொரு கல்பத்திலே ஏற்கனவே நடந்த விஷயமானது மறுபடி நடக்கிறதுங்கிறத சாஸ்திரம் சொல்லுறது. அது போல ஒரு கல்பத்திலே வைத்தியநாத கஷேத்திரத்திலேயும், இன்னொரு கல்பத்திலே குஜராத்திலே விளங்கக்கூடியதான ஆனர்தனத்திலே காபர் ஹில்ஸிலே அம்பாஜி அப்படிங்கிறதான ஸ்தானத்திலேயும் பகவதியினுடைய ஹிருதயமானது விழுந்தது அப்படிங்கிறத நாம் அர்த்தம் பண்ணிக்க வேண்டியது. அதனால ரெண்டு சக்தி பீட்டமுமே தேவியினுடைய ஹிருதயம் விழுந்த இடம்தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தேவியினுடையதான ஹார்தபீட்டம் வைத்தியநாதே வைத்தியநாதஸ்து பைரவஹா, இந்த வைத்தியநாதம் அப்படின்னு அந்த க்ஷேத்திரத்திற்கு பெயர் ஹார்தபீட்டம், தேவியினுடைய ஹிருதயமானது விழுந்த க்ஷேத்திரமாக விளங்குறது. அது போல பைரவருக்கு வைத்தியநாதர் அப்படின்னே பேரு. நம் தமிழ்நாட்டிலேயும் கூட வைத்தியநாத சுவாமியினுடைய ஆலயமானது விளங்குறது. வைத்தீஸ்வரன் கோவிலிலே வைத்தியநாத சுவாமி தையல் நாயகி சகிதமாக பிரகாசிக்கிறார். அதே போல பார்த்தோம் சொன்னாக்க பூந்தமல்லியிலையுமே அதே வைத்தியநாதர் தையல் நாயகியினுடைய ஆலயமானது விளங்குறது. அப்படி ஹார்தபீட்டத்திலே பராசக்தி ஹிருதயம் விழுந்த ஸ்தானத்திலேயும் கூட சுவாமிக்கு வைத்தியநாதர் அப்படின்னு தான் பேரு. தேவதா ஜெயதுர்காக்யா, அம்பாளுக்கு ஜெயதுர்கா அப்படின்னு பேரு. எப்படி போன சக்தி பீட்டத்திலே விளங்கக்கூடிய நாயகிக்கு வஜ்ரேஸ்வரி அப்படிங்கிறதான ஒரு நாமத்தோட விளங்கக்கூடியவளாக ஜாலந்தரே தூ திரிபுரமாலினி, திரிபுரமாலினிங்கிற நாமத்தோட விளங்கக்கூடியவளாக பார்த்தோமோ, அதே போல இந்த க்ஷேத்திரத்திலே விளங்கக்கூடிய மூர்த்திக்கு ஜெயதுர்கா அப்படின்னு பேரு. தேவதா ஜெயதுர்காக்யா, ஜெயதுர்கா அப்படிங்கிறதான ஒரு நாமத்தோட கூட பராசக்தியானவள் விசேஷமான வைபவத்தோட பிரகாசிக்க கூடியவளாக இருக்கா அப்படின்னு. அப்படி இந்த க்ஷேத்திரம் சித்த பீட்டம் அப்படின்னு பேரா. இந்த க்ஷேத்திரத்திலே தேவியினுடைய ஆலயத்தை நாம சிந்திக்கும் பொழுது இந்த க்ஷேத்திரம் சித்த பீட்டம். அதனால தேவியினுடைய பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு போய் அம்பாளை என்ன பிரார்த்தனை செய்து கொண்டாலும் அந்த பிரார்த்தனை பூர்த்தியாகிறது. அம்பிகை சித்த சுத்தியை கொடுக்கக்கூடியவளாக நம் சித்தத்திலே விளங்கக்கூடியதான எல்லா ஆசைகளையும் பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கா. இந்த ஹிருதயமானது, இந்த ஹிருதயம் தானே சர்வத்திற்கும் ஆதாரமா விளங்குறது. அந்த காரணத்தினாலே சக்தி பீட்டங்களுக்கெல்லாம் ஆதாரமான ஒரு மகாசக்தி பீட்டமாக ஜெயதுர்கா பீட்டமானது விளங்குறது அப்படிங்கிறதை நாம சொல்லலாம். அது போல சித்த பீட்டமான காரணத்தினாலே, சித்த பீட்டமாக இருக்கக்கூடியதான காரணத்தினாலே இந்த க்ஷேத்திரத்திலே சித்த சுத்தியானது ஏற்படுறது. மனசிலே இருக்கக்கூடியதான எல்லா விதமான அஞ்ஞானங்களையும் எல்லா விதமான அழுக்குகளையும் அழிக்கக்கூடியவளாக அம்பிகையானவள் துர்கா பகவதியாக பிரகாசிக்கிறா. அது மட்டும் இல்லாம பக்தனுடைய ஹிருதயத்திலே விளங்கக்கூடிய சுத்தமான ஆசைகளை பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடியவளாகவும் அம்பிகையானவள் பிரகாசிக்கிறா அப்படிங்கிறத நமக்கு விசேஷமாக சொல்லியிருக்கா. தேவியினுடையதான ஆலயத்தையும் சுவாமியினுடையதான ஆலயத்தையும் ஒரு பட்டு நூலால அந்த விமானத்தை இணைச்சிருப்பா. அந்த கோவிலுக்கு நீங்க போனேன் அப்படின்னு சொன்னாக்க அந்த அம்பாளுடைய கோபுரத்தையும் சுவாமியினுடைய கோபுரத்தையும் விமானத்தையும் ஒரு பட்டு நூலால இணைச்சிருப்பா. எதனாலன்னு கேட்டாக்க அந்த க்ஷேத்திரத்திலே தேவியும் சுவாமியும் இணை பிரியாமல் விளங்கக்கூடிய காரணத்தினாலே, அதாவது ஒரு க்ஷணம் விட்டு பிரியாம ஜெயதுர்கா பரமேஸ்வரியான தேவியும் வைத்தியநாதரும் இணை பிரியாமலே விளங்குறாளாம். அதனால அந்த க்ஷேத்திரத்துல பிரார்த்தனை பண்ணிக்கிறது பல
மடங்கு சௌபாகியத்தை கொடுக்கிறது. சௌமாங்கல்யத்திற்காக வேண்டியும் சௌபாகியத்திற்காக வேண்டியும் அந்த க்ஷேத்திரத்திலே விளங்கக்கூடிய வைத்தியநாதரையும் ஜெயதுர்கா பரமேஸ்வரியையும் பிரார்த்தனை செய்துகிறது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது சாஸ்திரம். அதே போல தேவியும் சுவாமியும் இணை பிரியாம விளங்கக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம் நம் தமிழ்நாட்டிலே உண்டு. திருமாணிக்குழி அப்படின்னு பேரு. கடலூர் பக்கத்தில் அந்த க்ஷேத்திரமானது விளங்குறது. சுவாமிக்கு விசேஷமாக அந்த க்ஷேத்திரத்திலே சுவாமியை பிரத்யக்ஷமா நாம தரிசனம் பண்ண முடியாது எல்லா சமயத்திலையும். கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி நீங்க போய் நின்னேல் அப்படின்னா ஒரு பெரிய திரை தான் இருக்கும். இன்னைக்கும் கூட கடலூருக்கு நீங்க போனேல் அப்படின்னா திருமாணிக்குழி க்ஷேத்திரத்தை அவசியம் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. அந்த க்ஷேத்திரத்திலே விசேஷமான வைபவத்தோட சுவாமி இருப்பார். வாமனபுரீஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு பேரு. அம்பாளுக்கு அம்புஜாட்சின்னு பேரு. எப்பொழுதும் நம்ம எல்லா சிவக்ஷேத்திரங்களுக்கும் நம்ம போனாலும் நம்ம டிரெக்டா சுவாமியை தரிசனம் பண்ண முடியும். அந்த க்ஷேத்திரத்துல சுவாமியை ஏன் தரிசனம் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டாக்க, அம்பாளும் சுவாமியும் இணை பிரியாம எப்போதும் அங்க சேர்ந்தே இருக்காளாம். சுவாமியும் அம்பாளும் இணை பிரியாம சேர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினாலே வெளியிலே இருந்து வரக்கூடிய ஜனங்கள் தரிசனம் பண்ண முடியாதுங்கிற காரணத்தினாலே பீமருத்ரர் திரை ரூபத்திலே 12 ருத்ரர்களிலே ஏகாதச ருத்ரர்களிலே மன்னிக்கணும் 11 ருத்ரர்கள். ஏகாதச ருத்ரர்களிலே பீமருத்ரர் என்ன செய்கிறார்னு கேட்டாக்க திரை வடிவாக விளங்க மூலஸ்தானத்திலே அப்படி சுவாமியும் தேவியும் சேர்ந்து விளங்குகின்றார்கள். அந்த காரணத்தினாலே தான் நாம தரிசனம் பண்ண முடியாது. பூஜா சமயத்திலே மட்டும்தான் சுவாமிக்கு கால பூஜை நடக்கும் பார்த்தேளா, அந்த கால பூஜை சமயத்திலே மட்டும்தான் நாம சுவாமியை தரிசனம் பண்ண முடியும். அது போல அந்த க்ஷேத்திரத்தில் அம்புஜா அப்படின்னு அம்பாளுக்கு நாமா. எப்படி காஞ்சிபுரத்திலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசியிலே விஷாலாட்சி, திருவாரூரிலே கமலாட்சி, நாகப்பட்டினத்திலே நீலாயதாட்சின்னு அம்பாளுடையதான நேத்திர பீட்டங்களை சொல்றோமோ, அது போல தேவியினுடைய நேத்திர பீட்டங்களிலே அம்புஜாட்சி ரொம்ப விசேஷமான மூர்த்தி. திருமாணிக்குழி விளங்கக்கூடிய அம்புஜாட்சியானவள் அதி விசேஷமான வைபவத்தோட பிரகாசிக்க கூடியவளாக ராஜராஜேஸ்வரியாக அம்பாள் பிரகாசிக்கிறா. அது போலத்தான் இங்க வைத்தியநாத க்ஷேத்திரத்திலேயும் கூட சுவாமியும் அம்பாளும் சேர்ந்தே விளங்குறா அப்படிங்கிறத விசேஷமா சொல்லுவா. ஜெயதுர்கா அப்படிங்கிறதான ஒரு நாமமானது விசேஷமான ஒரு நாமா. லக்ஷ்மீம் ராஜகுலே ஜெயாம் ரணபுவி க்ஷேமங்கரி மத்வனிங்கிறது லகுஸ்தவம். அம்பாளுக்கு ஜெயதுர்கா அப்படின்னு என் பெயர்னா எப்பொழுதும் ஜெயத்தை கொடுக்க கூடியதான காரணத்தினாலே அவளுக்கு ஜெயதுர்கை அப்படிங்கிறதான ஒரு நாமத்தோட விளங்கக்கூடியவளாக இருக்கா. வெற்றியை கொடுக்கக்கூடியவளாக விளங்கக்கூடியவளாக ஜெயதுர்கா, அதாவது யுத்த களத்திலே விளங்கக்கூடிய சமயத்திலே தேவியை ஜெயதுர்காங்கிற நாமத்தோட அம்பாளை வழிபட வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அதனால ஜெயதுர்கான்னு பேரு. இந்த ஜெயதுர்கையானவள் சதுர்புஜங்களிலே 4 கரங்களிலே சங்கத்தையும் சக்கரத்தையும் திரிசூலத்தையும் கத்தியையும் தாங்கினவளாக, எப்படி காமாட்சிக்கு வராபயம் கிடையாதோ அங்குஷம் பாஷம் கரும்புவில் புஷ்பபானம், அது மாதிரி ஜெயதுர்கா பரமேஸ்வரிக்கு மேல் 2 கரங்கள்ல சங்கமும் சக்கரமும், கீழ் 2 கரங்கள்ல சூலத்தையும் கத்தியையும் தாங்கினவளாக விசேஷமான நாமரூபத்தோட பிரகாசிக்க கூடியவள் ஜெயதுர்கா. இன்னமும் சொல்லணும்னு சொன்னாக்க தாரா மகாவித்யை, தசமகா வித்யைகளிலே ஒவ்வொரு மகாவித்யைக்கும் ஒவ்வொரு துர்கா ரூபமானது உண்டுங்கிறத சாஸ்திரம் சொல்லுறது இல்லையா. காளிக்கு விசேஷமாக ஒரு துர்கா ரூபம் உண்டு, தாராக்கு விசேஷமாக ஒரு துர்கா ரூபம் உண்டு, ஷோடசிக்கு விசேஷமாக ஒரு துர்கா ரூபம் உண்டு. அது போல லலிதா திரிபுர சுந்தரியினுடைய துர்கா ரூபத்தை தான் நமக்கு ஜெகத்தாத்ரி மகா துர்கா அப்படின்னு சொல்லுவா. அது போல பகவதி தாராதேவியினுடையதான துர்கா வடிவத்திற்குத்தான் ஜெயதுர்கா அப்படிங்கிறதான ஒரு நாமமானது உண்டு. ஜெயதுர்கையினுடைய வடிவமானது தாராதேவியினுடைய துர்கா வடிவம். காளியினுடைய துர்கா வடிவம் மூல துர்கான்னு பேரு. காளியினுடைய துர்கா வடிவம் மூல துர்கா, லலிதா தேவியினுடைய துர்கா வடிவம் ஜெகத்தாத்ரி. அது போல உக்ரதாராவினுடைய துர்கா வடிவமானது ஜெயதுர்கா அப்படின்னு சொல்லுவா. அப்படி நீலவர்ணத்தை கொண்டவளாக அம்பாளுடைய திருமேனி நீலமாத்தான் இருக்கும். துர்கை அப்படின்னாலே சிவந்த வர்ணத்தோட விளங்கக்கூடிய மூர்த்தங்கள் அநேகம் உண்டு. ஆனா இந்த ஜெயதுர்கையினுடைய வடிவமானது தாராதேவி நீலமா விளங்கிறது போல ஜெயதுர்கா பரமேஸ்வரியினுடைய வடிவமானது நீல நிறத்திலே விளங்கக்கூடியவளாக, செம்பட்டாடை தரித்தவளாக, 3 கண்களை கொண்டவளாக, சந்திர பிறகை சிரசிலே தாங்கின
தாங்கினவளாக சர்வாபரண பூஷிதையாக 4 கரங்களிலே சங்கத்தையும் சக்கரத்தையும் திரிசூலத்தையும் கத்தியையும் தாங்கினவளாக பக்த ஜனங்களுக்கு கேட்ட வரத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியதான கருணாமூர்த்தியாக அம்பிகை விளங்குறார். இவளுடைய உலகத்திற்கு ஜெயபுவனம் அப்படின்னு பேரு. அதாவது எப்படி புவனேஸ்வரியனுடையதான ஸ்தானத்தை மனுத்வீபம்னு நாம சொல்றோமோ, லலிதா மகா திரிபுர சுந்தரிக்கு ஸ்ரீபுரம் அப்படின்னு நாம சொல்றோமோ, அது போல துர்கா பரமேஸ்வரிக்கு தனி லோகமானது உண்டு. கைலாச கஷேத்திரத்திலே பார்வதியா விளங்குறது போலே, ஸ்ரீபுரத்திலே லலிதா பரமேஸ்வரியாக விளங்குறது போலே, பராசக்தியானவள் ஜெயபுவனத்திலே ஜெயதுர்கா அப்படிங்கிற நாமத்தோட பிரகாசிக்க கூடியவளாக இருக்கா. மற்ற துர்கா பேதங்கள் எல்லாம் ஜெயதுர்கா பரமேஸ்வரியினுடைய அங்க தேவதையாக விளங்குறா. அந்த ஜெயதுர்கா பரமேஸ்வரி வைத்தியநாதத்திலே விளங்குறா இல்லையா? வைத்தியநாத கஷேத்திரத்திலே பகவதியானவள் ஜெயதுர்காங்கிற வடிவத்தோட விளங்குறா. இந்த ஜெயதுர்கைக்கு நம் தமிழ்நாட்டிலே பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு 2-3 க்ஷேத்திரங்கள்ல மாத்திரம்தான் அவளுடையதான ஆலயமானது விளங்குறது. எல்லா இடங்கள்லயும் விஷ்ணு துர்கையா தான் நீங்க அம்பாளை பார்க்க முடியும். அதாவது எல்லா சிவன் கோவில்லையுமே துர்கைக்கு சந்நிதி உண்டு. எல்லா சந்நிதிகள்லையுமே விஷ்ணு துர்கையா தான் அம்பாள் இருக்கா. ஜெயதுர்கையாக நீங்க அம்பாளை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரியனுடையதான கோவிலை தவிர அங்க மட்டும்தான் அம்பிகையானவள், அதுவும் அகிலாண்டேஸ்வரியனுடைய சன்னிதானத்திலே சண்டிகேஸ்வரிக்கு எதிர்க்க ஜெயதுர்கையாக அம்பாள் இருக்கா. அந்த ஜெயதுர்கைய அகிலாண்டேஸ்வரியினுடைய சந்நிதியை தவிர வேறெங்குமே பார்க்க முடியாது. ஏன்னா துர்கா ரூபங்கள்லயே ரொம்ப ரொம்ப வசத்தியான வடிவம் ஜெயதுர்கா. தேவியினுடைய துர்கைக்கு அநேக வடிவங்கள் உண்டு. அந்த வடிவங்கள்ல அதிவிசேஷமா விளங்கக்கூடிய வடிவம் ஜெயதுர்கா. அந்த ஜெயதுர்கா பரமேஸ்வரியே அகிலாண்டேஸ்வரியின் கோஷ்டத்திலே விளங்குறா அப்படின்னு சொன்னாக்க அகிலாண்டேஸ்வரியினுடைய ஸ்வரூபத்தை நாம இவ்வளவும் சொல்ல முடியுமா? அப்பேற்பட்ட வடிவத்தோட அந்த க்ஷேத்திரத்திலே பிரகாசிக்கிறா. தண்டினி பீட்டம் அப்படின்னும் அகிலாண்டேஸ்வரியினுடையதான பீட்டத்திற்கு நாமமானது உண்டு. அதே போல திருவாரூரிலே ஜெயதுர்கைக்கு தனி கோவில் இருக்கு. அதாவது இந்த 2 க்ஷேத்திரத்தை தவிர நாம வேற எங்கேயுமே அம்பாளை பார்க்க முடியாது. ராஜதுர்கா அப்படின்னு சொல்லுவா. திருவாரூரிலே ராஜதுர்கையினுடைய கோவில் எங்க அப்படின்னு கேட்டா நமக்கு எல்லோரும் வழி சொல்லுவா. அந்த ராஜதுர்கா திருவாரூரிலே ராஜதுர்கையினுடையதான ஆலயம். அதே போல திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரியினுடையதான சந்நிதி. இந்த 2 க்ஷேத்திரத்தையும் தவிர ஜெயதுர்கையினுடைய சந்நிதியை நாம வேற எங்கும் தமிழ்நாட்டிலே காண முடியாது. அப்படிங்கிறதோட ஜெயதுர்கா சக்தி பீட்டமானது வைத்தியநாதத்திலே விளங்குறது. சித்த பீட்டமாகவும் சித்த பீட்டமாகவும், அதாவது சித்த சுத்தியை கொடுக்கக்கூடிய பீட்டம். ரிஷிகளால் ஆராதிக்கப்பட்டதினாலே அது சித்த பீடம். சித்த சுத்தியை கொடுக்கக்கூடிய காரணத்தினாலே சித்த பீட்டம். அது போல தேவியினுடைய ஹிருதயம் விழுந்த காரணத்தினாலே ஹார்த பீட்டம் அப்படிங்கிற இத்தனை நாமங்களோடையும் பிரகாசிக்கக்கூடிய சர்வமங்கள ஸ்வரூபிணியான ஜெயதுர்கையினுடைய ஸ்ரீபாதார விந்தத்தை நாம சரணாகதி பண்ணுவோம். வைத்தியநாத க்ஷேத்திரத்திலே வைத்தியநாதருக்கு பத்னியாக, அவருக்கும் ஆதாரமாக, பரமசிவனாக விளங்கக்கூடிய வைத்தியநாதருக்கும் ஆதாரமாக, சர்வத்திற்கும் ஆதிகாரணியாக ஜெகன்மாதா இருக்கா. ஜார்க்கண்ட் ஸ்டேட்டுல டியோகர் அப்படிங்கிறதான ஒரு ஊரிலே இந்த வைத்தியநாதருடையதான் ஆலயமானது விளங்குறது. பக்தர்கள் வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் இந்த வைத்தியநாத க்ஷேத்திரத்திற்கு போய் பரமேஸ்வரியான ஜெயதுர்கா பரமேஸ்வரிய சரணாகதி பண்ணி தேவியினுடைய கருணா கடாட்சத்தை அடைவோம். வாய்ப்பில்லாதவர்கள் நம் வீட்டில் இருந்து கொண்டு ஜெயதுர்கா பரமேஸ்வரியை ஸ்மரிச்சு அவருடையதான கிருபா கடாட்சத்தை அடைவோம் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு அடுத்த பிரவச்சனத்திலே, அடுத்த எபிசோடிலே வேறொரு சக்தி பீட்டத்தோட கூட்ட உங்களை சந்திக்கிறேன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீமாத்ரே நமஹ. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி.